பிரசன்னம் எங்கள் நடுவில் வந்திருக்கிறது. உம்முடைய ஆளுமை எங்களுக்குள் பெருகுகிறது ஆண்டவரே. கிருபை எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் துதியை சுகந்த வாசனையாய் முகந்து கொண்டு இருக்கிறீர்கள். உமக்கு நன்றி. எங்க பக்கத்தில் நிற்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஆராதனை. எங்களை பலப்படுத்துகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்க உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய மகிமையினால எங்களை மூடுகிறீங்களே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை ஆளுகிறீங்களே, உமக்கு நன்றி. ஆராதிப்போம் ஆண்டவரே. உயிர் இருக்கும் வரைமை தொழுது கொள்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய அன்பினால எங்களை சூழ்ந்து வந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய துக்கங்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க வேதனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்க புலம்பலை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறீங்க, உமக்கு நன்றி. எங்களை விசாரிக்கிறீங்க, உமக்கு நன்றி. எங்க கண்ணீரை நீங்க கண்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம். ஆமென். கேட்கிற இந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாகட்டும். காரணம், நீர் பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறதினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்த போது எல்லாரும் வயிறார உண்டார்கள் என்று வாசிக்கிறபடி நீர் வயிறார இவருடைய ஆன்மாவில ஆண்டவரை பெலன் கொண்டவர்களாக, நாங்கள் பெலன் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல இந்த வசனங்களை உபயோகப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு இறை வார்த்தை விதமாக சொல்கிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். The book of Mark 8th chapter 34th verse. மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தை. பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே, இந்த வசனத்தை நாம் கூர்ந்து பார்க்கிற போது இயேசு ஒரு காரியத்தை செய்கிறதை நாம் அறிகிறோம். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, இயேசு பொதுவாக மக்களுக்கு பேசுகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், மக்களையும் சீடரையும் வரவழைத்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அவர் கூறியதாக இந்த இறை வார்த்தை கூறுகிறது. ஏன் அவர் மக்களையும் சீடரையும் அழைத்து இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ஸ் அவர் சொல்ல வேண்டும் என்று நாம் தியானிக்கிற போது,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியம் பாருங்கள், அவருடைய சீடர்களுக்கும் பொருந்தும், அவருடைய வசனத்தை கேட்க வந்திருந்த மக்களுக்கும் பொருந்துவதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் சில காரியங்களை பொதுவாக வைத்திருக்கிறார். ஊழியக்காரனுக்கும் அதே நீதிதான், அவரை வசனத்தை கேட்க வந்திருக்கிற ஒரு விசுவாசிக்கும் அதே நீதிதான் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில காரியங்கள், அதில் ஒரு காரியம் பாருங்கள், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து, whoever wants to follow me, they must deny themselves. தன்னையே துறக்க வேண்டும், மறுக்க வேண்டும் என்று முதலாவதாக இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியம் அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல என்று இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்ததுமே அவர் என்ன சொல்றாரு? deny yourself, உன்னையே நீ மறுத்து விடு, உன்னுடைய சுயத்தை உடைத்து விடு. இதுதான் ஆண்டவர் அவரை பின்பற்றுவதற்கு வைத்திருக்கக்கூடிய முதல் நியமம். எனக்கு அருமையானவர்களே, சில நிகழ்வுகள் என்னுடைய நினைவில் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது. காலம் சென்ற சகோதரர் லாரன்ஸ் அவர்கள், அவர் கோட்டை மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே அவர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். அப்படி அவர் ஒருமுறை வந்து ஜெபிக்க வந்திருந்த போது நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர். அவரோடு கூட பேசுகிற போதெல்லாம் நம்முடைய ஆவியில் ஒரு எழுச்சி உண்டாகும். எனவே நான் அவரை சந்திக்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தேன். அப்படி நான் அவரை பார்க்க போயிருந்த போது அவருடைய சரீரம் மிகவும் பலவீனம் அடைந்து, சரீரத்தில் ஒரு பர்டிகுலர் பகுதியில் மிகுந்த வலியோடு கூட காணப்பட்டார். வயிற்றிலே பயங்கரமான அல்சர். எனவே பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டைஜீன் என்ற லிக்விடை எடுத்து ஊற்றிக்கொண்டு அந்த வாயெல்லாம் வெள்ளையாக இருக்கிறது. அவர் அமர்ந்திருந்தார். ஆனால் பாருங்க, நான் போய் அவரை பார்த்த நேரம் மதியம் சுமார் ஒரு 2:30 அல்லது 3 மணி இருக்கும். அந்த நேரம் நன்றாக தூங்கக்கூடிய ஒரு நேரம். நான் அவரிடத்தில் கேட்டேன், என்ன பிரதர் செய்து கொண்டிருக்கிறீங்க? அவர் கைகளிலே வேதாகமம் இருந்தது. பைபிளை வாசித்துக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே பிரதர், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்ல? கொஞ்ச நேரம் படுத்து உறங்கி விட்டு அதற்கப்புறம் நீங்க பைபிளை படிக்கலாம் இல்லை என்று நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம்தான், இப்ப முடிச்சிருவேன் நானே என்று சொல்லி அவர் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தார். பாருங்க, கொஞ்ச நேரம் கழித்தது, 1 மணி நேரம் போயிருக்கும். அவரை நான் பார்த்தேன். மறுபடியுமாக சரீரத்தில் உபத்திரவம், ஆனாலும் பாருங்க அந்த பைபிளை வாசித்துக் கொண்டே இருந்தார். நான் கேட்டேன், லாரன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, கொஞ்ச நேரம் நீங்க உடம்ப ஓய்வு கொடுங்க என்று நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் 2-3 சாப்டர் தான், நான் முடித்து விடுவேன் என்று சொல்லி அவர் வாசித்தார். எனக்கு அருமையானவர்களே, denying the self, தூக்கத்தையும் அவர் தியாகம் செய்ததை நான் அறிந்து கொண்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது first and foremost denying the self. நம்முடைய சுயம் உடைக்கப்படாதபடிக்கு நம்மால் ஆண்டவரை பின்பற்ற முடியாது என்று இயேசு கூறியிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க,
ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளை உருவாக்குவார். எதற்காக? டு டை ஃபார் த செல்ஃப். நம்முடைய சுயத்திற்கு நாம் மறிக்கும்படியாக ஆண்டவர் பல சூழ்நிலைகளை உருவாக்குவார். ஆனால் ஒவ்வொரு டெஸ்டிலும் நாம ஜெயிக்க 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 we become transformed in the image of Christ. இயேசுவை போல ஒரு மறுரூபம் உண்டாகும். ஒரு அருமையான சகோதரி, அவங்களுக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. அந்த சர்க்கரை வியாதியோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு வல்லமையான ஊழியக்காரி அவங்க, ஆனா சர்க்கரை வியாதியோடு கூட போராடிட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி என்று சொன்னால் மே மாதமே ஆண்டவர் செய்தியை கொடுத்து விடுவார். such a close walk with God. ஆண்டவரோடு கூட அவ்வளவு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்த ஒரு சகோதரி. she was suffering from diabetes. அந்த சர்க்கரை நோய் ஒரு பக்கம் போராடி கொண்டிருந்தது. அப்போ அவங்க ஒரு முறை சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வருகிற போது, நான் அப்படியே கடைகள் வழியாக கார் வருகிற போது பார்த்து கொண்டே வருவேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எதுனா ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்தது உடனே நான் நிறுத்திடுவேன். உடனே போய் அந்த ஐஸை வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார், deny yourself. deny yourself. நீ இன்னுமாக இன்னுமாக உன்னுடைய சுயத்திற்கு நீ மறிக்க பழகிக்கொள். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி ஆண்டவர், என்னால முடியலையே, அந்த ஐஸ்கிரீம் எப்படியாவது சாப்பிடணும் தான் ஆசையா இருக்குதே. அப்பதான் காட் சொன்னாராமா, ஜீசஸ் சொன்னாராமா, யூ ஸ்பீக் டு யுவர் பிசிக்கல் பாடி. உன் சரீரத்தை பார்த்து பேசு. ஏ சரீரமே அமைதியாயிரு, ஆசைப்படாத, ஐஸ்கிரீம்க்கு ஆசைப்படாத என்று பேசு. your tongue has the power. உன்னுடைய நாவுக்கு சக்தி இருக்கிறது. a positive confession always works. நீ நேர்மறையாக பேசுகிற போது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அன்றிலிருந்து அவங்க சொல்றாங்க, I started to speak to my physical body. எப்பெல்லாம் பசி தூண்டுகிறதோ, எனக்கு விருப்பமானதை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நான் எனக்கு எண்ணம் வருகிறதோ, அப்ப நான் என்ன சொல்லுவேன், சரீரத்தை பார்த்து பேசாம இரு, அமைதியாயிரு, சரீரமே அமைதியாயிரு என்று சொல்லுவாங்களாமா. கொஞ்ச நேரத்தில் அந்த பசி காணாமல் போய்விடும் என்று தன் அனுபவத்தை கூறினார்கள். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் மறுத்து, இயேசு வைத்திருக்கக்கூடிய வழிமுறை பாருங்க, dying for the self. dying for the self. எனக்கு அருமையானவர்களே, ஒரு அம்மா தன்னுடைய கணவனோடு கூட எப்பொழுது பார்த்தாலும் சண்டை. எந்த அளவுக்கு சண்டைனா, அவங்களுடைய மேரேஜ் லைஃப் இட் வாஸ் இன் a great dispute. பிரிகிற அளவுக்கு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய்விட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் இடத்துல போய் அந்த அம்மா கேட்டார்கள், ஐயா எனக்கு என்னுடைய புருஷனுக்கு ஒத்தே போகிறது இல்லை. அப்படியா, சொல்லுங்க, ஏன் ஒத்து போகிறது இல்லை, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் அந்த லாயர் குறிச்சுக்கிட்டாரு. ஓகே, யூ சிட் அவுட் சைட், கொஞ்ச நேரம் நீங்க வெளியே உட்காருங்க, உங்க வீட்டுக்காரர் உள்ள அனுப்புங்க என்று சொல்லி அவரிடத்துல கேட்டார். அவரும் அநேக காரியங்களை சொன்னார், எல்லாத்தையும் குறிச்சிட்டாரு. கடைசியில் அந்த அம்மாவை இந்த லாயர் அழைத்தார். உள்ள வாங்க, உங்களுக்கு நான் ஒரு எளிய ஆலோசனை கொடுக்கிறேன், செய்வீங்களா? உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் ஒரு எளிய ஆலோசனை கொடுக்கிறேன், செய்வீங்களா என்று கேட்டார். செய்யறேன் சார்.
எப்பெல்லாம் உங்க வீட்டுல சண்டை வருகிறதோ, உங்க வீட்டுக்காருக்கு உங்களுக்கு சண்டை வருகிறதோ, அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, உள்ளுக்குள்ளார போய் கிச்சன்ல ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வாயில ஊத்திட்டு அப்படி கப்புன்னு அடக்கிக்குங்க. முழுங்கிடக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அப்புறம் முழுங்கினாலும் சரி, துப்புனாலும் சரி, 30 செகண்ட்ஸ் செஞ்சு பாருங்கம்மா. சரிங்க ஐயா, இது வரைக்கும் எவ்வளோ மெத்தட் என்னன்னு பார்த்துட்டேன், இதையும் செஞ்சு பார்த்துடுறேன். அடுத்த முறை அந்த லாயரை பார்க்க வருகிற போது தன் கணவனுடைய தோல்ல கை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. என்னமா இது, போன தடவை நீங்க தனியா வந்தீங்க, உங்க வீட்டுக்காரர் தனியா வந்தாரு, இப்ப சேர்ந்து வர்றீங்க, அதுவும் அன்பு ரொம்ப பெருகிருச்சு. ஐயா, ஐ ட்ரைட் யுவர் மெத்தட். தண்ணியை வாய்க்குள்ள ஊத்திட்டு அப்படியே அடக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் வெறுத்து போயிட்டான், திட்டுறதை நிறுத்திட்டான். இப்போ எங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஜெகஜோதியா இருக்குது. எவ்ரி ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத். எல்லா பிரச்சனையும் இங்கதான் ஆரம்பிக்கிறது. அதனால நான் இப்பொழுது அறிந்து கொண்டு என்னுடைய சுயத்துக்கு சாக வேண்டும். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளா இருந்தாலும் கூட நாமும் இதை பின்பற்றி ஆக வேண்டும். உங்க வீட்டுக்காரம்மா அப்படியே புயல் மாறி வருவாங்க, நீங்க பாய்மரமா மாறிடணும். அந்த காத்து வந்து அடிச்சாலும் நம்ம அப்படியே புஷ். எனக்கு அருமையானவர்களே, டைங் ஃபார் த செல்ஃப். எல்லா வீட்டிலும் பிரச்சனை உண்டு, எல்லா இடங்களிலும் பிரச்சனை உண்டு. நீங்க போகிற இடத்துல பிரச்சனை உண்டு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை உண்டு, ஊழியத்துல பிரச்சனை வரும். சுயத்திற்கு சாவதற்கு தயாராக இருக்கிறோமா? அப்பதான் இயேசுவை பின்பற்ற முடியும். எனவே தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் துறந்து அவன் சாகணும். இன்னும் சொல்லிட்டீங்களா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்கு தான் அதிகமான டெஸ்ட்டுகள் வரும், அதிகமான டெஸ்ட் வரும். எங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சிஸ்டம் மாறிச்சு. அப்படியே வேலை வந்து அப்படியே மேல 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 வந்து கொட்டினாங்க. ஃபாதரே பரவாயில்ல போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறியது. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாரே, this is the place where you have to die. இங்கதான் நீ உன்னுடைய சுயத்துக்கு சாக பழகணும், இல்லைன்னா நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. பொறுமை பொறுமை. மோசேய பாரு, 40 ஆண்டுகள் அவன் முதலிலே அந்த பார்வோனுடைய மன்னனுடைய வீட்டிலே இருக்கிற போது அந்த சண்டையிட்டவர்களை வெட்டி வீழ்த்தினான். ஆனால் அவன் என்னால் பயன்படுத்தப்பட முடியல. But 40 years in the wilderness, அந்த இடத்திலே அவனுடைய சுயத்தை நான் கலட்டினேன். He died for the self. என்னைக்கு ஏற்ற பாத்திரமாக மாறினான். பூமியிலேயே சாந்தமுள்ளவன் என்ற மனிதனை அவன் பெற்றுக்கொண்டான். இப்ப தெரிஞ்சுக்குங்க, ஏன் ஆண்டவர் சுயத்துக்கு சாக வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஸ்டேட், இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நிலையோடு கூட ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியாது, பிரயோஜனப்பட முடியாது. நாம வேறு மனுஷனாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நாம வேறு மனுஷன். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா entirely different man. உலகத்தோடு கூட அவன் கலக்க முடியாத மனுஷன், உலகத்தோடு கூட ஒத்து போகாத மனுஷன்.
உலகத்தோடு கூட அவனுக்கு ஐக்கியம் இல்லாத மனுஷனாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அதனால என்ன சொல்றாரு? சுயத்துக்கு முதல்ல சாகு. பிரியமானவர்களே, ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக நிற்க முடியும். எதுனா பரிசுத்தம். பரிசுத்தம். அதனால தான் இயேசு நம்மள முதல்ல என்ன சொல்றாரு? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, எல்லா ஏரியாஸ்லயும் பாத்தீங்கன்னா வெறுக்கப்படக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக நம்ம வந்துடணும். We must deny. We must deny. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம மறிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றாரு. அதற்கப்புறம் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக ஆண்டவர் கையில் எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் தெரிஞ்சுக்குவோம், இனிமேல் நம்ம பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கவலையப்படாதீங்க. நாம வேறு மனுஷன், நாம ஆண்டவருடைய பிள்ளை, பரிசுத்தத்துக்காக நிற்கிற பிள்ளை. நம்முடைய சுயத்துக்கு சாகிறவர்க்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய சான்ஸ் வரும். பஸ்ல ஏறுறீங்க, காலை மிதிப்பா, ஓங்கி அடிக்கலாம் தோணும், கோபத்துக்கு மறிக்கணும். பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட போவீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நிறுத்துவான், அவன் பெட்ரோல் போடுவான். அப்ப என்ன செய்வீங்க? டேய், நான் தான்டா முதல்ல வந்தேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ண போறோமா? நோ பிரதர், பெட்ரோல் போடுங்க, பெட்ரோல் போடுங்க. ஒரு போதகர் தன்னுடைய ஜபக்குழுவில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் இயேசு பத்தி சொன்னேன், அங்க எல்லாம் சூழ்ந்துட்டாங்க ஐயா, என்னை எல்லாம் சேர்ந்து நல்லா திட்டினாங்க, கெட்ட வார்த்தை போட்டாங்க. இவர் இனிமே சொன்னாரு, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச? திருப்பி திட்டியா, திருப்பி அடிச்சியா? இல்லைங்க ஐயா, இல்ல, ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கத்தினால என் வாய்க்கு ஆண்டவர் காவல் வச்சாருங்க, நான் எதுவுமே பேசல. கரெக்ட் கரெக்ட், நீ திருப்பி பேசக்கூடாது, அடி கொடுத்தா அடி வாங்கிட்டு வா. அதுதான் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். இதை யூதாஸ் பாத்தீங்கன்னா கண்டுக்கல, இந்த சத்தியத்தை உணரல, அவன் பாத்தீங்கன்னா பின்பற்ற முடியாமே போயிட்டான். We have to die for the self. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க ஸ்மூத்தா போலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அங்கங்க 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 நம்முடைய சுயத்தை கழட்டிக்கிட்டே இருப்பாரு. சிலர் நினைக்கிறீங்கள, பிரதர் உலகத்தில் இருக்கிறவன் நல்லா இருக்கிறான் பிரதர், வந்ததுமே அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்குது, அரசாங்க வேலை கிடைக்குது, அவன் கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், வீடு கட்டுறான். நான் லோன் மேல லோன் கட்டுறேன், கடன் மேல கடன், வியாதி மேல வியாதி. எந்த விதத்தில் நான் இயேசு என்னை ஆசீர்வதிச்சார்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, பொறுமையா இருப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய சுயத்தை கலட்டி கொண்டே இருக்கிறார். சாகனம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது dying for the self. இந்த சுயம் செத்தாதாங்க அதுல இருந்து வெளியே கிறிஸ்துவின் சுவாபங்கள் வர முடியும். ஒரு அருமையான ஒரு தங்க பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய பற்றையில தங்கத்தை உருக்கிட்டு இருந்தான். தங்கத்தை உருக்கிட்டு இருக்கிற போது அவனை பார்க்கறதுக்கு அவன் நண்பன் வந்தான். நண்பன் சொல்ல, கொஞ்சம் நில்லு, நான் வர்றேன் அப்படின்னா. ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. இவன் எட்டி பார்த்தான், அவன் வாட்டுக்கு அந்த அடுப்புல அந்த தங்கத்தை வச்சு என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தான். டேய், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அந்த நெருப்புல வச்சு ஊதிக்கிட்டே இருந்தான். நெருப்ப இன்னும் அனல் மூட்டிக்கிட்டே இருந்தான். அந்த தங்கம் உருகிட்டே இருந்துச்சு. கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அவனுடைய பாத்திரத்துல வச்சான்.
அப்ப ஃப்ரெண்டு கேட்டான், ஏண்டா நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு உன்னை பார்க்க வந்தேன், உன் வேலையை பார்க்க வரலடா, நீ என்னமோ அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டே நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அப்ப அவன் சொன்னான், இந்த தங்கம் அசுத்தமா இருக்குதுடா, அதை வச்சு எந்த விதமான பிரயோஜனம் இல்லடா. அந்த தங்கம் பயன்படணும்னா சுத்தம் பண்ணப்படணும். அது சுத்தம் பண்றதுக்காக ஒரு பக்குவம் இருக்கிறது. அந்த பக்குவத்துக்காகத்தான் நான் போராடிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவன் கேட்டான், அது பக்குவமாயிருச்சுன்னு உனக்கு எப்படா தெரியும்? அதுவா, அது பக்குவமான உடனே அதில் இருக்கிற களிமெல்லாம் நீங்கின உடனே நான் எப்படி எட்டி பார்த்தேன்னா என் ஃபேஸ் அதில் தெரியும். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இப்போ ஃபர்னஸில் இருக்கிறோம். இங்கே காற்று இல்லாமல் நான் ஃபர்னஸில் இருக்கிறேன். ஃபர்னஸ் உண்டு, ஃபர்னஸ் உண்டு. இயேசுவை பின்பற்ற வந்துட்டீங்கல்ல, அக்கினி ஜுவாலை உண்டு, நெருப்பு ஜுவாலை உண்டு. 7 மடங்கு சூடாக்கி கொண்டு போய் போட்டாடுங்களாமா 3 வாலிபடுகளை. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துறாரா? அக்னியின் ஊடாக நடத்துகிறார். எதற்காக? நம்ம சொக்க தங்கமா மாறணுங்கிறதுக்காக. ஆமென். சொக்க தங்கமா எப்ப மாறிட்டோம், அந்த தங்க பற்றில் இருந்த ஆசாரி அவன் முகம் அந்த தங்கத்துல தெரிகிற வரைக்கும் புடமிட்டான். பாத்தீங்களா? அது மாதிரி ஆண்டவர் நம்மளை புடமிடுறாரு. எது வரைக்கும் புடமிடுறாருன்னா அவருடைய முகம் நம்மளிருந்து வெளிப்படுற வரைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த பாடுகள்? This is the reason. சில காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ரொம்ப நாள் பாடு இல்லை, நம்ம சரியாகிற வரைக்கும் ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்கேயாவது ஒரு முள்ளு வச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒரு வியாதியை வச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒரு வீட்டு பிரச்சனை வச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒரு கடன் வந்துகிட்டே இருக்கும், ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். உலகத்தில் இருக்கிற வண்டி நல்லா ஓடும், நம்ம வண்டி பஞ்சர் ஆகும். செலவு மேல செலவு வரும். தெரிஞ்சுக்குங்க, ஏதோ ஒரு ஏரியாவில் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்மளைய சுயத்துக்கு சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. சுயத்துக்கு சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு ஏரியாவில் நாம் இன்னும் மாற வேண்டியதாக இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐ ஆம் பெர்ஃபெக்ட், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நிறைய பைபிளை வாசிக்கிறேன், பைபிளை 4 முறை முடிச்சிட்டேன், 5 முறை முடிச்சிட்டேன். ஆண்டவருக்கு பைபிள் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. A close walk with God. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஈசாயின் வீட்டில் 8 பேர் இருந்தானுங்க. 8 பேர் நல்லா அஜபகமான உடல், நல்ல போர் வீரனுங்க. ஆனா ஆண்டவர் கண்கள் அதெல்லாம் பார்க்கல. அங்க அப்படியே பார்க்கிறாரு. எங்கடா ஒருத்தனை காணோம். அற்பமா எண்ணப்பட்டவன், இராணுவத்தில் சேராதவன், ஆடுகளை மேய்த்தவன். அதோ அந்த தாவீத ஆண்டவர் தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் உனக்கு வேற குழந்தை இல்லையான்னு கேட்கும்போது, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை போய் கூட்டிட்டு வாயா. வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார்,